ஓம் 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 கம் கணபதியே நமஹ ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ ஓம் கம் குருभ्यो நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामे मंत्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरुपरमात्मने नमः பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாத அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌதரலஹரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 81வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ பார்வத்யை நமஹா. ஓம் ஸ்ரீ பார்வத்யை நமஹா. பர்வதராஜனுடைய புத்திரி அப்படிங்கிறதுனால பார்வதி. பாசங்களை எல்லாம் தன் உள்ளே அடக்கி வாழ்கின்றதான குலவதி, குலாங்கனா குலாம்தஸ்த கௌலினி குலயோகின்னே நமஹா அப்படிங்கிறதான அந்த புண்ணியநாமத்தினுடைய அர்த்தம் என்னவோ அதுதான் பார்வதி தேவி. எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு மந்திரம் பார்வதி தேவி. இந்த ஸ்தோத்திரம் ஜபம் செய்வதனால கிடைக்கிற புண்ணிய பலன் அல்லது எதற்காக இதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அக்னி ஸ்தம்பன சக்தி பெறுவதற்கு, அக்னியை ஸ்தம்பனம் செய்வது, அக்னியை நிப்பாட்டுறது. அப்படியே மகா யுத்தங்கள் எல்லாம் யோத்தாக்கள் பலவிதமான அஸ்திர சஸ்திரங்களே பிரயோகம் செய்வார்கள். அதுல அஸ்திரம் என்பது தூர இருக்கிறதான பொருளை தாக்கக்கூடியதான வெப்பன்ஸ். சஸ்திரம் என்பது கையில பிடித்து கொண்டு பக்கத்துல இருந்து செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாள், கதை, கோடாரி, இதெல்லாம் சஸ்திரம். வில் எடுத்து அதில் அம்பை தலைத்து அது வழியை விடுறது எல்லாம் அஸ்திரமாகும். அஸ்திரம் எவ்வளோ ஃபாஸ்டா போகிறதோ அதுபோலவே மந்திர பிரயோகங்கள் அஸ்திர மந்திர பிரயோகம் அப்படிங்கிறதான ஒரு மந்திர பிரயோகம் இருக்கு. ஹும்ஃபட், ஹும்ஃபட் சொல்றது ஒன்று, ஹும்ஃபட் ஸ்வாஹா சொல்றது. சாதாரணமான தெய்வீகமான பூஜைகள் எல்லாம் ஹும்ஃபட் ஸ்வாஹா அப்படிங்கணும். அபிச்சார கர்மாதிகள் கொஞ்சம் தந்திர பிரயோகங்கள் ஹும்ஃபட். இந்த மந்திரம் சும்மா ஈஸியா போய் பேசுற மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு உபதேசம் வேணும். பட் நான் ஏதோ என் வாயில வந்துடுத்து, அப்போ பகவத் பாதருடைய இச்சை தான் அது அப்படி வரணும் இருக்கு போட்டிருக்கு. எனிவே மகா யுத்தங்கள்ல அக்னி அஸ்திரம் பிரயோகம் பண்ணா சாதாரணமா என்ன பண்ணுவா, வருணாஸ்திரத்தை அதுக்கு பிரதிவிதியாக செய்வார்கள். இதே நேரத்தில் இது ராஜதர்மம். இதே நேரத்தில் ரிஷிகள், மகர்ஷிகள், பிரம்மஜானிகள் இவர்களிடம் யாராவது இந்த மாதிரி அக்னி பிரயோகங்கள் செஞ்சா அவங்க வருணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண மாட்டார்கள், பிரத்யாஸ்திரத்தை உபயோகப்படுத்த மாட்டார்கள். அஸ்திர சஸ்திரம் யோகிக்கு, ஞானிக்கு, ரிஷிகள், மகர்ஷிகள் இவர்கள்லாம் அபூர்வத்திலையும் அபூர்வமாகத்தான் பிரயோகம் செய்வார்கள். ஏன்னா அது செய்வதனால தன்னுடைய புண்ணியன் இறங்கி போயிடும். அவனுடைய ரிஷி பட்டத்திலேருந்து கீழே இறங்கிடுவாங்க. ஒவ்வொரு ரிஷியும் சாபம் போட சும்மா விளையாட்டுக்கு நினச்சிக்க வேண்டாம். ஒரு சாபம் போட்டால் அந்த அளவுக்கு புண்ணியம் அக்கௌண்ட்லேருந்து கம்மியாகுது. யாருக்காக நம்ம ஆசீர்வாதம் பண்ணோமா, சௌக்கியமாக இருங்கோ அப்படி ஆசீர்வாதம் பண்ணாலும் புண்ணியம் கம்மியாகுது. நாசமாக போட்டோம் அப்படின்னு யாராவது சாபம் போடுறோம்னா கூட சாபம் பறிக்கணுமான்னு நம்ம புண்ணியம் ஃபஸ்ட்டு டெபிட் ஆகுது. அந்த சக்தியில் தான் அது அவங்கள தாக்கும். ஸோ இந்த பிரம்மர்ஷிகள், பிரம்மஞானிகள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்னியை ஸ்தம்பனம் செய்து விடுவார்கள். அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அது இந்த போய் வராது. விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருக்கிற காலத்தில், விஸ்வாமித்திர மகர்ஷி ஆகிறதுக்கு முன்னாடி ராஜாவாக இருக்கிற காலத்தில் வசிஷ்டருடைய காமதேனு எனக்கு வேணும், நந்தினி பசு எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அவர் கொடுக்க மாட்டேன்னு இப்படிதான் பிடிக்கிறார். மொத்தத்தில் யுத்தம் உண்டாகிறது. கடைசியில் விஸ்வாமித்திரர் அஸ்திரங்களை பிரயோகம் செய்கிறார். வசிஷ்டர் தன்னுடைய பிரம்மதண்டத்தால் அதை எல்லாத்தையும் ஸ்தம்பனம் செய்து விட்டார். எதுக்கும் பலனில்லாக்கி ஆக்கி விட்டார். இந்த வித்தியை பார்த்ததுமே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு. இப்படி ஒரு வித்தியை நாமே கத்துக்கலை, எதுக்கு தேவையில்லாம நாச நஷ்டத்தை உண்டாக்கணும் உலகத்துல. ஒரு அஸ்திரம் சஸ்திரம் இதெல்லாம் பிரயோகம் செய்வதனால பல பேர் இறந்து போறார்கள். ஜெயம் ஒரு ஆளுக்கோ 2 ஆளுக்கோ தான் கிடைக்க போறது. இப்ப நாச நஷ்டம் எல்லாம் இல்லாமலே யுத்தத்தை இப்படி நிப்பாட்ட முடியுமானா அந்த வித்தியை கத்துக்கிறது அல்லவா நல்லது அப்படின்னு உடனடியாகவே அஸ்திரஸ்திரங்கள் எல்லாம் அங்கே போட்டுட்டு
வசிஷ்டர்கிட்ட போய் கைகூப்பி இருந்து கேட்கிறார், என்ன ராஜன், என்ன யுத்தம் பண்ணலையா? வசிஷ்டர் கேட்க விஸ்வாமித்திரன் சொல்றார், பகவன், நான் நினைச்ச அஸ்திர சஸ்திரங்கள்ல உலகத்தை அடக்க முடியும் அப்படின்னு. ஆனா இதனால பலவிதமான பவிஷ்யத்துக்கள் இருக்கு, நல்லது கெட்டது நடக்கும். நாங்க பெரிய தவம் பண்ணி இவ்வளவு பெரிய அஸ்திரங்களை எல்லாம் வரமாக பெற்றுக்கொண்டு அதை யூஸ் பண்றோமா, மிஸ்யூஸ் பண்றோமா, அப்யூஸ் பண்றோமானே தெரிய மாட்டேங்கிறது. எங்களுடைய அல்பத்தரமான சில கொள்கைகளை கடைபிடித்து நாங்க இதை எங்களுக்கு ஜெயம் வர வேண்டும்ங்கிறதுக்காக இதெல்லாம் பிரயோகம் செய்கிறோம். எனக்கு என்னமோ அப்படி தோன்றது. நீங்க இந்த வித்தை எப்படி கத்துக்கிட்டேன்? இந்த மாதிரி ஒரு பிரம்மதண்டத்தாலே எல்லாத்தையும் தடுக்க முடியும் அப்படின்னா நான் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சும்மா தேருக்கு மேலே உட்காந்துட்டு அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணிட்டு பலவிதமான யாகயத்னாதிகளை பண்ணி பல தேவர்களிடமிருந்து வரங்களை வாங்கிட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? ரொம்ப சிம்பிள். சும்மா கையில் வச்சுருக்கிற தண்டத்திரத்திலே நீங்கள் போய் தலைக்கு முன்னாடி காட்டி எல்லாம் ஸ்தம்பனம் ஆயிடுத்து. இது என்ன பவர்? எங்கேருந்து கிடைத்த சக்தி இது? அப்படி வசிஷ்டர் இருந்தால் முதல்ல அவருக்கு உபதேசம் ஆகிறது விஸ்வாமித்திரனுக்கு. விஸ்வாமித்திரன், உனக்கு இந்த வித்தை கத்துக்கணுமானா அது ரொம்ப பெரிய கஷ்டம், உனக்கு சரி வராதுப்பா, போயிட்டு வா, நீ வர ஏதான் பாரு. இல்லை இல்லை, எனக்கு கத்துட்டே ஆகணும், என்னால் முடியாததுங்கிறது ஒன்றும் இல்லை, அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு உறுதியா இருக்கா நீ அப்படின்னா நான் அந்த வித்தியை சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு பிரம்ம வித்யான்னு பேரு. உனக்கு உபநயன காலத்தில் சொல்லி கொடுத்துருப்பாளே உன்னுடைய குருக்கெல்லாம், அதுதான். அதை நீ அப்படியே விட்டுட்டேன், காலையில் கேட்டு அங்கே அன்னைக்கு எவ்வளோ பிடிச்சி ஏதோ ஒரு நாளைக்கு அந்த பூனலை போட்டு அன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணதோட தந்து, அதுக்கப்புறமா சந்தியாவந்தனம்னா அந்த வந்தனங்கிற ஞாபகம் இருக்காது, சந்தியாவை மட்டும் ஞாபகம் இருக்கும். ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட பேராக இருக்கும் ஒரு வேலை, அது மட்டும் ஞாபகத்தில் இருக்கும். ஆகவே இந்த சந்தியாவந்தனம் 3 நேரம் பண்ணி பலவிதமான மந்திரந்திராதிகள் எல்லாம் சாதகம் பண்ணி நான் பிரம்ம ரிஷி ஆகிவிட்டேன். அதனால எனக்கு இது பிரம்மதண்டம்னு பேருது. இதால உலகத்தையே உலகத்தினுடைய சஞ்சாரத்தையே கூட என்னால் ஸ்தம்பனம் செய்ய முடியும். நீ போட்ட அக்னி அஸ்திரம் எல்லாம் எதுக்கு ஆசிரமத்தை இருக்கிறதுக்கா? ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதை நான் நிரூபிச்சு காட்டேன் பார்த்தியா? எஸ், நான் என் கண்ணால் பார்த்தேன் இந்த சத்தியத்தை, அதனால எனக்கு அதை அடைய வேண்டுங்கிறத ஆசை. அப்படியானா நீ உன்னோட ராஜ்யபாரத்தை எல்லாம் உதறி தள்ளி இந்த வேஷத்தை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு தபஸ் பண்ணு, தபம் பண்ணி இந்த வரத்தை பெற்றுக்கொள். யார் கொடுப்பா எனக்கு வரம்? நீ பாட்டுக்கு பிரம்மனை நினைச்சு தபம் பண்ணு. பிரம்மா வரலையா, அப்புறமா என்கிட்ட கேளு, நான் விஷ்ணு சொல்லி தரேன். அவரும் வரலையா, சிவனை கேளு, அவர் வந்தே வருவார், உனக்கு நிச்சயமாக கிடைக்கும், போய் வாம அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். இப்படியுமெல்லாம் இருக்கு கதையில. சினிமாவில் பார்க்குற மாதிரி சும்மா அவருடைய ஆசிரமத்தை எரிச்சிட்டு போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதமாக காட்டுவாவா? அது சுவாரஸ்யம், மனோரஞ்சிதம் பண்றதுக்கு. யதார்த்தத்தில் விஸ்வாமித்திரனுக்கு பிரதம குரு வசிஷ்டர் தான். இவருக்கு எப்படி இந்த வித்தியை கிடைச்சது? இந்த பிரம்ம வித்திக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கா அப்படின்னுங்கிறத ஆர்வத்தோட ஒரு கேள்வி, அதுக்கு 4 பதில் போரும். குரு சிஷ்ய பந்தம் உருவாயிடுது. கடைசியில தான் சொல்றாரு, இது பிரம்மலோகத்துல தேவலோகத்துல வசிஷ்டரும் விஸ்வாமித்திரனும் 2 பேரும் சேர்ந்து நேருக்கு நேர் இருக்கிற காலத்துல அப்ப சொல்றார், ஏதோ ஒரு சொல்ற வர டைம்ல வசிஷ்டர் சொல்றார், நீ எப்போ என்னோட சிஷ்யன் பா, நான் எப்படி உங்க சிஷ்யனாக, நீங்க எப்ப எனக்கு என்ன உபதேசம் கொடுத்து இருக்கிற? அப்ப சொல்ற, நீ கேட்ட கேள்வி இருந்தல்வா அன்னைக்கு, அதுக்கு நான் உனக்கு பதில் சொல்லி கொடுத்தேன் அல்லவா, நீ அந்த வித்தியை தடுத்தானே இந்த மாதிரி இன்னைக்கு இப்போ பிரம்ம ரிஷி ஆகிருக்காய். அதுதான் அந்த உபதேசம், அந்த தீட்சை என்பது நான் வாயால சொன்னாலும் பரவாயில்லை, என் கூடவே நீ மாணவனாக இருந்து படித்தாலும் பரவாயில்லை, எனக்கு படிவுல செய்து நீ என்னுடைய ஆசீர்வாதம் வாங்கினாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு விதத்துல குரு மனசால கல்பிதம் பண்ணினா போரும் நீ சிஷ்யனாக முடியும். ஆகவே உனக்கு பிரம்ம வித்யா பிராப்திரஸ்து அப்படின்னா அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணி அது பலிச்சு விட்டது பாரு இன்னைக்கு அப்படிங்கிறார். ரொம்ப பரவ சந்தோஷம் அப்படிங்கிறார். அதனால வசிஷ்டோட வாயினாலேயே பிரம்மரிஷி பட்டம் வாங்கினவர் விஸ்வாமித்திரர். நான் இப்ப எதுக்கு சொல்லி வந்தேன் அப்படின்னா, பலவிதமான அக்னி ஸ்தம்பனம்னு பேரு. 3 விதமான அக்னிகள் இருக்கு. தாபாக்னின்னு பேரு இல்லையா? ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆத்மீகம் அப்படிங்கிறதான 3 விதமான அக்னி ஜுவாலியாட்டமா ஜொலிக்கக்கூடியதானது இந்த 3 தாபத்திரயங்கள். இந்த தாபத்திரயங்களை ஸ்தம்பனம் செய்ய வேண்டும். அப்படியானால் மனிதனுடைய இயல்பாகவே இருக்கக்கூடியதான திசேந்திரியங்களையும் அடக்கி அந்த கரணங்களையும் அடக்கி 36 தத்துவங்களையும் அடக்கி ஜெயிக்கிறவன் யாரோ அவனுக்குத்தான் எல்லாவற்றையும் ஸ்தம்பனம் செய்ய முடியும். ஏன்னா உலகத்திற்கிறதான அனைத்து பொருள்களும் இந்த 3 விதமான அக்னி வழியாகத்தான் சேரும். ஆகவே அக்னி ஸ்தம்பனம் அப்படின்னா யாராவது வழக்கு தூக்கின வருத்தத்தை ஃபூன் ஊதியம் அணைக்கிறதெல்லாம் அக்னி ஸ்தம்பனம். அக்னி ஸ்தம்பனம் என்பது நம்மளுடைய உடம்பிலிருந்து வரக்கூடியதான ஆவி, ஆதி, ஆசைகள், இதெல்லாம் அக்னிக்கு சமமானது. அக்னி மேலும் கீழும் பார்க்காம எரிஞ்சு விட்டுரும் எல்லாத்தையும். அக்னியினுடைய தர்மமும் சத்தியமும் அதுதான். எல்லாவற்றையும் சுத்தம் செய்யக்கூடியதான திறமையும் சக்தியும் அக்னிக்கு உண்டு. ஆகவே இந்த அக்னி ஸ்தம்பனம் அப்படின்னா அக்னியை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது. நம்மளுடைய ஜீவனுக்கும் அக்னிங்கிறதான ஒரு பேர் உண்டு. இந்த உடம்பு பூராவும்
எப்பவுமே சூடாக இருக்கிற 37 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் அந்த உள்ள எரியக்கூடியதான் அந்த அக்னி தான். அதை வந்து தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜுகந்தீம் வைரோஜனீம் கர்ம பலேஷ ஜுஷ்டாம் துர்காம் தேவிகம் சரணமகம் பிரபத்தே சுதரசிதரசே நமஹா அப்படின்னு சுக்தாதிகளில் சொல்லுவார்கள். ஜாதவேதசே சுனவாம சோமராதி யதோ நிதுகாதி வேஷா சரப்பரிஷத் துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தும் துரிதாத் அக்னிஹி. அதே மாதிரி ரிக்வேதத்தில் அக்னிமீலே புரோகிதம் மெட்னஸ்தத் தேவமர்த்துஜம் ஹோதாரம் ரத்ததாதமம் அப்படின்னு எங்க பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் அக்னி தான். அக்னி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அக்னி தான் பரமேஸ்வரர். அக்னி இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அக்னியை நமக்கு கொடுக்கறதும் நம்ம இருந்து எடுக்கிறதும் நாம் பிறக்கிறதும் அக்னினாலேயே, இறந்து போறதும் அக்னினால தான். கடைசியில வந்து இந்த மார்டல் பாடி சரீரத்தை தகனம் பண்றதும் இந்த அக்னி தான். ஸோ சர்வம் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் அக்னி நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த அக்னியை வந்து ரெகுலேட்டர் பண்ணிச்சு யாருக்கெல்லாம் வாழ தெரியுமோ அவர்கள் எல்லாம் பரமஜானி ஆகி விடுவார்கள், முற்றும் தொடர்ந்து விடுவார்கள், காமாக்னியிலிருந்து வெளியே வர முடியும் அவங்களால. இப்படி எல்லாம் பலவிதமான குணங்கள் இந்த அக்னிக்கு இருக்கு. ஆகவே அக்னி ஸ்தம்பனம் என்பது வந்து சும்மா நெருப்பேத்தி வரதை வந்து தடுக்கிறது இல்லாத அர்த்தம். சங்கல்பம் அக்னி ஸ்தம்பன வித்யா சித்தியர்த்தம் ஏகோ அஸ்தி ஸ்தோத்திரம் ஜிபேது. இந்த ஸ்தோத்திரத்தில் எதை வர்ணனை செய்கிறார்? அம்பாளுடைய அங்க பிரத்யங்கங்கள் சாங்கோபாங்கங்கள் எல்லாம் வர்ணிச்சு கொண்டே வரார். இடுப்பு வந்து விட்டார். இடுப்புக்கு அடுத்ததாக குஹ்ய பாகம் என்று சொல்லக்கூடியதான 8வது பாகம், காலபுருஷனுடைய உடம்பில 8வது பாகம் வந்து நம்மளுடைய பட்டக்ஸ் பின்னாடி நிதம்பம் என்றதான பேர் இருக்கு. அதுக்கு பொதுவாக பின்பாகம் அப்படின்னு சொல்லுவார்கள். பின்பாகம் அப்படின்னா கழுத்தினுடைய பின்னிலிருந்து பட்டக்ஸ் வரைக்கும் இடுப்பு கீழே வரைக்கும் வரலாம். ஆனால் அது முக்கியமாக இங்க பின்பாகம்னு சொல்றதுக்குள்ளதான் அர்த்தம். நிதம்பம் அப்படிங்கிறதான அர்த்தம். நிதம்பம் அப்படின்னா கும்பம் வச்சா மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடியதான ஒரு அசையாத பொருள், திருடமான ஒரு சக்தி, திருடமான தத்துவம் அப்படிங்கிறத அர்த்தம் எல்லாத்துக்கும் உண்டு. ஸோ இடுப்புக்கு கீழே நிதம்ப பாகத்துக்கு வந்து விட்டார் இப்போ பகவத் பாதர். அம்பாள் உட்கார்ந்துருக்கிறத அந்த அழகை பார்க்கிறார். சீம சிம்ஹாசனேஸ்வரியாக ராஜராஜேஸ்வரியாக அம்பாள் அமர்ந்திருக்கார். எல்லா போலவே இருக்கக்கூடியதான புன்சிரிப்போட சங்கரனை ஒன்று உற்று பார்க்கிறார். சங்கரனுடைய மனசு என்ன மாதிரி கொதிக்கிறது இப்போ. அவருடைய புத்தி வழியாக நாம் எந்த ஸ்லோகத்தை வாய் வழியாக வரவழைக்க வேண்டும், இந்த விஷயத்தை எப்படி சங்கரன் வந்து கம்போஸ் பண்ண போகிறார். கம்போஸுக்கும் கம்பைலுக்கும் வித்தியாசம் உண்டு. யாரோ பண்ணி வச்சதான பல விஷயங்களை வந்து ஒத்தணைத்து நாம் அதை வந்து பிரச்சாரம் செய்வது கம்பைல். கம்போஸ் அப்படின்னா உருவாக்குறது. இவர் வந்து கவி மரபில் அம்பாளுடைய திருவுருவத்தை வந்து வர்ணனை செய்கிறார். அதற்கு அதிகாரம் தகுதியும் பெற்றவர். சிறு பாலகன், பரமேஸ்வரனுடைய அவதாரம், சக்தியினுடைய கணவனும் மகனுமாக இருக்கிறதான ஒரு பொசிஷன் பகவத் பாதருக்கு உண்டு அம்பாளிடம் இருந்து. அந்த அதிகாரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டும் அமரகவியாகவும் திவ்ய கவியாகவும் இருக்கக்கூடியதான சங்கர பகவத் பாதர் அம்பாளினுடைய திருமேனியின் பின்புறத்தை வர்ணனை செய்ய போறார் இந்த ஸ்லோகத்தில். ஜபிக்க வேண்டியதான முறை, காலை நேரம் தென்கிழக்கு முகமாக அமர்ந்து, தென்கிழக்கு முகம் என்பது வந்து அக்னி மூலை, அக்னி கோணம் என்றதான பேர். அக்னி கோணத்துக்கு ரொம்ப பரிமிதமான பலன் கொடுக்கக்கூடியதான சக்தி எல்லாம் உண்டு. சாதாரணமா வீடுகளில் அக்னி கோணங்கள்ல வந்து ஒரு திருவிளக்கை ஏற்றி வைப்பார்கள். நெய் விளக்கு ரொம்ப முக்கியம். அல்லது அரிசி பானையில கொஞ்சம் பணத்தை போட்டு வைக்கிற வழக்கம். அக்னி பகவான் இப்போ நம்ம ரிக்வேதத்தை பார்த்தோம்னா அக்னியை பத்தி அவ்வளோ வர்ணனை இருக்கு. அக்னி வந்து யாரெல்லாம் அக்னியை உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அபரிமிதமான துஷ்டி புஷ்டியை வந்து அக்னி பகவான் கொடுப்பார். திரிபாதி 3 கால்கள் இருக்கக்கூடியவர், சப்த ஜிஹ்வன் 7 நாக்குகள் இருக்கக்கூடியவர், தயாலு அட் த சேம் டைம் ருக்ஷ புத்தி இருக்கக்கூடியவர். பக்தர்கள் எதை விரும்புகிறார்கள், எப்படி அபீஷ்ட சித்தியை கொடுக்க முடியும், புத்திர பௌத்திர தனதானியாதி பசுக்களை எல்லாம் தாராளமாக கொடுக்கறதுக்குள்ளதான மனப்பான்மை இருக்கக்கூடியவர் அக்னி பகவான். தேவர்களுடைய தூதர். மனித குலங்கள் எல்லாம் ரிஷிகள் எல்லாம் இங்க யாகயத்னாதிகள் செய்கிற நேரத்துல அந்த அக்னியில சமர்ப்பிக்கப்பட்டதான ஹவிஸை தேவர்களுக்கு மேலுலகத்திற்கு எடுத்து சென்று அவர்களுக்கு உணவாக கொடுக்கிறது வந்து அக்னி பகவானுடைய வேலை. அக்னி என்றாலே வந்து தேவர்களுடைய முகம் என்ற அர்த்தம், வாயி என்ற அர்த்தம். ஸோ அக்னியே ஸ்வாஹா அக்னிகே இதன்ன மமா அப்படின்னு அக்னி பகவானுடைய அக்னியில வந்து நாம் ஏதாவது ஹோமம் போட்டோமானா, ஹவிஸை வந்து சமர்ப்பணம் செய்தோமானா நேரடியாகவே தேவர்களுடைய
வாயில போய் விழறது அந்த உணவு. உடனடியாகவே அவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள், அனுகிரகம் செய்வார்கள். அதுக்காக கண்டத்தை தூக்கி போட்டு அப்நார்மல் வேயில யாகித்நாதிகள்லாம் பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் நடக்கிறதான பல யாகித்நாதிகள்ல இந்த பிரச்சனை இருக்கு. போட்டிருப்பா பொட்டை அச்சத்தை போட்டிருப்பாவன். தேனு போட்டால் நல்ல பாடல்கள் ஆக முடியும், பாடல்கள் ஆக முடியும், நல்ல வாக்சித்தி கிடைக்கும். உடனடியாகவே மைண்டில் வந்தாச்சு. அடுத்த என்ன ஒரு ரியாலிட்டி ஷோஸ்ல இருக்கே, அந்த பாட்டு போட்டியில் வின் பண்ணுறதுக்கு பகவான் அனுகிரகம் அப்படின்ட்டு ஒரு 50 லிட்டர் தேன் ஆர்டர் பண்ணிடுவா உடனடியாகவே. இன்னொன்று விபூதி போட்டால் முக்தி கிடைக்கும், விபூதி அபிஷேகம் பண்ணால் முக்தி கிடைக்கும். நோபடிஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டிக்கெட் விற்று போகவே செய்யாது. அப்போ என்ன ஆகும்னா, இது மாதிரி பார்த்தா ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்கு. ஜனங்கள் வந்து இந்த பலனில் தான் எப்பவுமே கண்ணோடையும் மனமோடையும் இருக்காலே தவிர நாம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறதான எந்த விதமான ஒரு நியம நிஷ்டைகளையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால தான் எதுக்கும் பலன் கிடைக்காம போகிறதுக்குள்ளதான மெயின் காரணம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரைஸுக்கு வந்து பலவிதமான கறிகள் சேர்ந்து சாப்பிட்டா வசதியாக இருக்கும், அழகாக இருக்கும், நன்றாக இருக்கும். வெறும் ரைஸை மட்டும் போட்டு எந்த விதமான பொருட்களையும் அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொடுக்காம இருந்தால் எப்படி சாப்பிட முடியும்? அதுபோலவே இந்த ரைஸ் எடுத்துட்டு மற்ற கறிகளெல்லாம் மட்டும் போட்டு சாப்பிடு அப்படின்னா எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட முடியும், அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் இல்லவா? எல்லாம் ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கணும். இவ்வளோ ரைஸ் அப்படின்னா இவ்வளோ குழம்பு, இவ்வளோ கறி காய்கள் தொட்டுக்கிறதுக்கு அப்படிலாம் இருந்தால் சமிருத்தியாக இருக்கும் சாப்பாடு. அதுபோலவே தான் யாகயத்னம் பண்ணுற நேரத்தில் தேன் வந்து நல்லா விற்று போச்சு டிக்கெட்டு கவுண்டரில். விபூதிக்கு ஆளே இல்லை. சந்தனம் போட்டால் சொர்க்கத்தில் மகாவிஷ்ணுடைய பக்கத்தில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கா. உடனடியாக அதுக்கு டிக்கெட்டு கொஞ்சம் செல்ல வருது. அப்புறமா தனதானியங்கள்ல வந்து 9 தானியங்கள் கீழே வந்து நம்ம போட்டோமான அந்த யஜ்னகுண்டத்தில் நவகிரகங்கள் சாந்தி கிடைக்கும், பிச்சின்னு போகிறது டிக்கெட் அங்கே. அப்போ இதெல்லாம் வந்ததெல்லாம் தூக்கி பக்னியில் போடுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு போட்டால் எல்லாமே இட் வில் பிகம் அன்ப்ரொபோர்ஷனேட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகும்னா தகனக்கேடு வரும், துப்பிடும். அப்படியே நீங்கள் நம்ம போடுறதும் அந்த தேவர்கள் துப்புறது ஒன்றாக இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பிடிக்காத ஒரு பொருளை நம்ம வந்து சாப்பிடு 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 சொல்லி கொண்டு போட்டு சாப்பிட முடியுமா? துப்பதான் தேவை. அதுபோலவே உலகத்தில் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி சொல்கிறதெல்லாம் நம்ம யாரா சொல்லி கேட்டது இதுக்கு பின்னால் நடக்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆகவே இந்த அக்னி மூலையை பார்த்து உட்கார்ந்து 16 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்ய அதிலிருந்து சித்தி கிடைக்குமானால் அக்னிஸ்தம்பன சக்தி, அக்னியிலிருந்து வரக்கூடியதான தாக்குதலையும் தடுக்கக்கூடியதான ஒரு சக்தியும் அவர்களுக்கு உண்டாகும். நிவேத்தியம், உளுந்து வடை, வெள்ளப்பாயசம் போன்றதான உணவுகளை நிவேத்தியம் செய்ய வேண்டும். சக்கரம் ஒரு விசித்திரமான சக்கரம், சொன்னா புரியறது கஷ்டம். மலையாளத்தில் ஓ ஓ அப்படி எழுதின மாதிரி இருக்கும். அதோடவே சேர்ந்து ஒரு பா அப்படிங்கிறதான தீர்க்கம் போடுவோம் மேலே சூச்சு, அதே மாதிரி போட்டதான ஒரு சக்கரம். அதுக்குள்ளே இருக்கிறதான பீஜாட்சரம் ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம். இந்த பீஜாட்சர மந்திரத்தை அது உள்ளே எழுதி இந்த சக்கரத்தில் அதுக்கு மேலே திருவிளக்கு ஏற்றி வைத்து அம்பாளை தியானம் பண்ணி ஸ்லோகங்களை ஜெபம் பண்ணி பஞ்சோபச்சார பூஜை பண்ணி அம்பாளிடமிருந்து அனுகிரகம் வாங்கி இந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்ணி கிடைக்கக்கூடியதான புண்ணியத்தினால அவர்களுக்கு வந்து அக்னிஸ்தம்பன சக்தி ஏற்படுகிறது அப்படிங்கிறதான அர்த்தம். அதுபோலவே ஜனங்களுக்கு தகன சக்திக்கு ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டு டைஜஷன் ஆகாத ஒரு இஷ்யூ. தகன சக்திக்கு ப்ராப்ளம் இருக்கிற வார்த்தையும் இந்த ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி அதனுடைய பலனை அடையலாம். ரொம்ப சயின்டிஃபிக்கலி கம்போஸ் இல்லை ஒரு கம்பேர் பண்ணி இருக்கக்கூடியதான ஒரு தத்துவமோ அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. திஸ் இஸ் அ கம்போசிஷன், நாட் கம்பைலேஷன். அதனால யாதார்த்தியம் உண்டு, சத்தியம் உண்டு இதில். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மேற்கொண்டு பார்ப்போம். ஸ்லோகம்: குருத்வம் விஸ்தாரம் ஷிதிதரபதி பார்வதி நிஜாது நிதம்பாது ஆச்சித்ய त्वयि हरणरूपेण निदधे अतः ते विस्तीर्णो गुरुरयम् अशेषां वसुमतीं निदम्बप्राग्भारः स्थगयति लघुतत्वं नियति च गुरुत्वं विस्तारं क्षितिधरपतिः पार्वती निजानिधम्बादाच्चिद्यत्वयि हरणरूपेण निदधे अदस्ते विस्तीर्णो गुरुत्रयमशेषां वसुमतीं निदम्बप्राग्भारः स्थगयति लघुत्वं नयति च. பூமிக்கு ரொம்ப முக்கியமான 2
ஆச்சரியகரமான தத்துவங்கள் இருக்கு. பிரபஞ்சத்துல யாருக்கும் இல்லாததான ஒரு விசேஷம் இது. ரெண்டு எண்ணம் எது அப்படின்னா, ஒன்று வந்து குருத்துவம், இன்னொன்று விஸ்தாரம். குருத்துவம் அப்படின்னா கிராவிட்டி, ஆகர்ஷண சக்தி. பூமிக்கு என்னுடைய எல்லை பகுதியில் எது வந்தாலும் அது அப்படியே இழுத்துடும் பூமிக்குள்ள. அதுபோலவே விஸ்தாரகா, ரொம்ப பெரிய 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 விஸ்தாரமாக இருக்கிறதான பூலோகம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 43,000 கிலோமீட்டர் வைடுல அது வாட்டுக்கு பறந்து இருக்கு இப்படி பெருசா. ஒவ்வொரு கிரவுண்டும் ஒவ்வொரு விதமான சோலைகள், ஒவ்வொரு விதமான இடங்கள் வந்து அவ்வளவு அழகாகவும் அற்புதகரமாகவும் இருக்கிறதான இடங்கள் பூப்பிரதேசம். நம்ம வந்து பஞ்சதசாட்சரி அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்துல 3 கட்டங்களாக சொல்லியிருந்தார். பிரதம கூடம், மத்திய கூடம், சக்தி கூடம். பிரதம கூடம் என்பது வந்து ஞான வடிவம், ஞான சக்தியாக இருக்கிறது. மத்திய கூடம் வந்து மந்திர சக்தியாக, மந்திர வடிவமாக இருக்கிறது. ஸ்தூல சரீரத்துல பராசக்தியினுடைய அங்கங்கள் எல்லாம் அதுல வருது. அதுல செடி கொடி, மலை, பர்வதம், சமுத்திரம், தடாகம், தீரம் எல்லாம் அதுல மாட்டிடும். மூன்றாவது வந்து சக்தி கூடம் என்றதான பெயர். சக்தி கூடத்துல 4 பீஜாட்சர மந்திரங்கள், 5, 6, 4 பஞ்சதசாட்சரி. பராசக்தி மந்திரத்தையும் சேர்த்தா அதுக்குள்ள ஷோடசாட்சரி அப்படிங்கிறதான ஸ்ரீவித்யா கிடைத்துவிடும். இதுல ஞான வடிவமான முகத்தை பற்றி வர்ணித்து விட்டார். இரண்டாக கழுத்திலிருந்து கடிப்பிரதேசம் இருக்கக்கூடியதான மத்திய பிரதேசம் மந்திரமயமானது. பலவிதமான மந்திரங்கள், பேருனால தெரியப்படக்கூடியதான சர்வம் மந்திரம். எங்கெங்கெல்லாம் மந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மூர்த்தி தேவதைகள் உண்டு. எங்கெங்கெல்லாம் மந்திரமும் மூர்த்தி தேவதையும் இருக்காலோ அதெல்லாம் பராசக்திங்கிறதான அம்பாலே தான். இது உலகத்திற்கிறதான எல்லா மந்திரங்களும் சக்தி தான். அது கிருஷ்ணா சொன்னாலும் பரவாயில்ல, ராமா சொன்னாலும் பரவாயில்ல, ஐயப்பா சொன்னாலும் பரவாயில்ல, கணபதி சொன்னாலும் பரவாயில்ல, முருகன் சொன்னாலும் பரவாயில்ல, மகாவிஷ்ணு சொன்ன எல்லா மந்திரங்களும் சக்தி தான். பராசக்தியை தவிர வேறு உலகத்துல பேர் இருக்கிறதான ஒரு பொருளும் இல்லை. இவ்வுலகத்துல எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதெல்லாம் சக்தி, பராசக்தி. அதனால்தான் சர்வ மந்திராத்மிகா, சர்வ யந்திராத்மிகா, சர்வ தந்திராத்மிகா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஆத்மாவாக, மந்திரங்களுக்கு ஆத்மாவாகவும், தந்திரங்களுக்கு ஆத்மாவாகவும், யந்திரங்களுக்கு ஆத்மாவாகவும் இருக்கக்கூடியவள் சக்தி. அந்த சக்தியினுடைய அபரிமிதமான கருணையினால்தான் பிரபஞ்சத்தில் எல்லா பொருள்களும் அசைகிறது. அசையாம போனா அது சிவனாயிடும், அசைஞ்சா அது சக்தி ஆயிடும். ஆகவே அந்த சிவசக்தியினுடைய மகா தத்துவத்தை வந்து அபரிமிதமாக தெரிந்துக்கக்கூடியதான ஒரு இடம் பூலோகம் என்கிறதான இந்த பரந்த விஸ்தாரமான இந்த உலகம் தான். மற்ற எந்த கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு மகாசக்தி இந்த பூலோகத்துக்கு இருக்கு. எல்லாவற்றையும் ஆகர்ஷணம் செய்யக்கூடியதான சக்தி. ஆகர்ஷணம் செஞ்சா மட்டும் போருமா? அவங்களுக்கு உட்கார்ந்து அமர்ந்து இருந்து நல்ல உணவை உண்டு, உடம்பு பெருசாக்கிண்டு, மனசை பெருசாக்கிண்டு, ஆத்ம ஞானத்தை அடைந்து மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் அம்பாள் வில் டேக் கேர். இப்போ இந்த சக்தி கூடேகதாபன்ன கட்டதோ பாகதாரிண்ணே நமஹா, இந்த பராசக்தியினுடைய சக்தி கூடம் இடுப்புக்கு கீழே இந்த நிதம்பம், யோனிஸ்தானம், தொடை, கால்முட்டி, கணங்காலு, பாதம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் சக்தி கூடம். சக்தி கூடத்துக்கு வாசனாமயம்னு பேரு. ஞானமயம், மந்திரமயம், வாசனாமயம். வாசனை என்றால் எல்லாருக்கும் தெரியும். ஓரோ பழக்க வழங்கள், ஹேபிட்ஸு, ட்ரேட்ஸு, கேரக்டர், ஜீன், டிஎன்ஏ இதெல்லாம் வந்து வாசனாமயம். இதுல வந்து முகபத்மம் என்பது வந்து சிருஷ்டி, கழுத்திலிருந்து கடிப்பிரதேசம் வரைக்கக்கூடியது ஸ்திதி, கடியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கிறது சம்ஹாரம். அப்படி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், துர்காலட்சுமி, சரஸ்வதி, இச்சா, ஞான, கிரியை. இனிமே என்னெல்லாம் இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இருக்கோ, ஞானம், மந்திரம், வாசனா, ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம். இப்படி திரக்ஷரி, திவ்யகந்தாட்ட, சிந்தூர, திலகாஞ்சிதாயன்மா 3 அப்படிங்கிறதா நம்பரை சொல்லி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சக்தி. பரமசிவனுடைய திரிசூலத்திற்குதான 3 குணங்கள் சேர்ந்தது, 3 தத்துவங்கள், 3 சம்ஹார சக்தி எல்லாம் வந்து எதெல்லாம் 3 அதெல்லாம் சக்தி. 3ம் 5ம் சக்தி தான். பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்சசங்கியோபசாரிண்ணே நமஹா. அதே மாதிரி திரக்ஷரி. இப்படி பிரபஞ்சத்துல மந்திர வடிவமாக நாம் என்னெல்லாம் கத்துக்கிறோமோ அதெல்லாம் பூலோகத்திலாம் கத்துக்க முடியும். அது எல்லாமே வந்து சக்தி மயஸ்வரூபம். சக்தியினுடைய அங்கங்கள் தான் பூலோகத்தை நாம் காணக்கூடியதான எல்லா தாவர ஜங்கமங்களும். முக்கியமாக இந்த செடிகுடி மலைகள், மரத்திலிருந்து அருவிகள், புழை, அதாவது நதி, ஜல, தடாகம், சமுத்திரம் எல்லாமே. இனிமே வாசனாமயமானது. வாசனாமயம் என்பது வந்து ரகசியாதி ரகசியம், யாராலையும் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் இதுக்கு வாசனை இப்படி?
ரோசாப்பூவுக்கு ரோசாப்பூவோட வாசனை, நாமளா வந்து ஸ்ப்ரே பண்ணினோம், அது அது பாட்டுக்கு வருது. தாமரைப்பூவுக்கு தாமரையினுடைய வாசனை, அது அது பாட்டுக்கு வருது. சந்தன மரத்துக்கு சந்தனத்துடைய வாசனை, அது பாட்டுக்கு வருது. அதுபோலவே மனிதனாக நாம் பிறந்து விட்டோமானால் மனிதனுக்கு என்னெல்லாம் வாசனைகள் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் வந்துடும். முன்னாடியே சொன்ன மாதிரியே 23 விகாரங்கள், மொத்தமாக 96 சிஸ்டங்கள் இருக்குது. அதில் 23 விகாரம் ரொம்ப முக்கியமானது. 36 தத்துவங்கள் சேர்ந்தது இந்த உடம்பு. அப்போ ஒரு மனிதன் அப்படின்னா இதுதான் மாடல், இதுதான் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஒரு மனுஷனுடைய உடம்பை உருவாக்குறதுக்கு. அப்படி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ இந்த மனித உடம்புக்கு, அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசனையை குறிக்கிறது. ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு வாசனையை சேர்ந்தது. நாம் பூர்வ ஜன்மக்கள் யாரெல்லாம் இருந்தோமோ, எந்தெந்த யோனியில் பிறந்து வளர்ந்தோமோ, எந்தெந்த சகவாசத்தில் இருந்தோமோ, எந்தெந்த சத்சங்காதிகளில் ஈடுபட்டோமோ, இதுக்கெல்லாம் நமக்கு வாசனா ரூபமாகத்தான் அது வந்து ஸ்டேக் ஆகிறது நம்மளுடைய உடம்புக்குள்ள. நம்ம டிஎன்ஏல வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறது வாசனா சுரூபமாக. அப்போ வாசனை அழிய வேண்டுமானால் பராசக்தியினுடைய இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியதான மூன்றாவது கட்டமான, மூன்றாவது கண்டம் அப்படிங்கிறதான, மூன்றாவது கூடம் என்பதான திருக்கூடம், முகம் அதில் கழுத்து வரைக்கும், கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும், இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் 3 விதமான கூடங்கள். இதுல இந்த சக்தி கூடத்தினுடைய உபாசனை தான் இனி வரப்போறதான ஸ்லோகங்கள் எல்லாமே. அப்போ குருத்துவம் அப்படின்னா ஆகர்ஷண சக்தி, கிராவிட்டி, கிராவிடேஷனல் பவர், விஸ்தாரகா ரொம்ப பறந்து இருக்கக்கூடியது. ஒவ்வொரு மைதானங்களும் புலோகத்தில் அவசிய இடங்கள்ல போய் பார்த்தோம்னா அவ்வளோ அதிசயகரமாக இருக்கும். சிதிதரபதிஹி, பர்வதராஜன், சிதிதரபதி அப்படின்னா பூமியினுடைய பதி. இந்த பூமிக்கு வந்து அதை வந்து சஞ்சாரம் செய்யறதுக்கு கண்ட்ரோல் செய்யக்கூடியதான ஒரு மகா தத்துவம் தான் ஹிமவான். அந்த ஹிமாலயா அப்படிங்கிறதான பர்வதம் இருக்குல்லவா, அது இன்னும் சும்மா ஒரு பர்வதம் நினைச்சுக்க கூடாது. அதுதான் ஆணி வேறு, அதுதான் உச்சி, அதுதான் இந்த டில்டாட்டமா இருந்து இந்த பூமியை 23 டிகிரிக்கு ஷேப்ல கொஞ்சம் சரிய விட்டு இந்த பூமி வந்து எங்கேயும் நழுவி போகாம பிடிச்சிட்டு அது கரெக்டா இருக்கிற இடத்துலயே சுத்துற மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு நடுவில் மத்து வச்சிருக்கா, அதை வச்சு கடையிறார்கள். அந்த தயிரில் அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கப்படுகிறது. அது போலவே அந்த அச்சு தண்டது சாஸ்வதமான தண்டம். அது அந்த தண்டத்துக்குள்ள அந்த தண்டமாட்டமாக தான் இருக்குது இந்த ஹிம்மத் பர்வதம். இந்த மேரு பர்வதத்தை வந்து மத்தாக போட்டு அப்புறமா வந்து இந்த பாலாணி மதனம் பண்ணா அப்படின்னு கேள்விப்படுறோம் அல்லவா, இந்த கான்செப்ட் தான் அது. அஷ்டதிக் திசோபரி உபரி தலஸ்யா அப்படின்னு மகா சங்கல்பங்கள்ல வருது. இப்படி இந்த ஹிமவான் எல்லாருக்கும் சாஸ்வதமாக எல்லாரோடையும் பெருசா ஒசந்து தலையை ஒசத்தி உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி பெரிய ஒரு மகாராஜ ஸ்வரூபத்துல இந்த பூலோகத்தையே வந்து தன்னுடைய ஒரு தாழ்வாரமாக, தனக்கு கீழே இருக்கக்கூடியதான பூதேசமாக வச்சிருக்கார். அதனால நம்ம சங்கல்பங்கள்ல வந்து தட்சிணே தீரே அப்படின்னு சொல்லுவார்கள். ஹிமவானுடைய தட்சிண பாகத்துல இருக்கக்கூடியதான ஸ்தலம் அதுதான் பாரத தேசத்தினுடைய முக்கியமான இடங்கள். அப்படி பார்வதிஹி, பர்வதராஜபுத்திரி ஹிமவானுடைய புதல்வி அம்பாளை வந்து ரொம்ப பிரியமாக செல்லமாக கூப்பிடுறார் பார்வதி தேவி அப்படின்னு. இந்த நாமத்தை சொன்னாலே எனக்கு 2 வார்த்தை ஞாபகம் வராது. ஆனா இதை வந்து அடிக்கடி அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணியிருக்கார். அவ்வளவு ஒரு அழகான ஒரு மந்திரம் இந்த பார்வதி தேவி அப்படிங்கிறதான மந்திரம். எனிவே, நிஜாது நிதம்பாது ஆச்சித்யா. ஹிமவான் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய அறக்கட்டு இருக்கல்லவா, அதாவது இந்த இடுப்பு பாகம் பட்டக்ஸ், அது ஹிமவானுடைய அந்த பட்டக்ஸ், அந்த கான்ஸ்டியூஷன், அந்த ஸ்டைல். எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு என்ன டிஎன்ஏ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, ஜீனுக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தைகளுடைய ஷேப் இருக்கும். இது பொதுவாகவே இருக்கிறதான ஒரு மரபு. இதுதானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வாழ்க்கையில். ஒரு அது விலங்குகள் இருந்து செடிகுடி மரங்கள் இருந்து மனித இளம் வரைக்கும் எல்லாருக்குமே தாய் தந்தைகள் எப்படி இருக்காளோ அது போலவே தான் குழந்தைகள் இருக்கிறது. அவர்களுடைய வடிவம் அப்படிதான் அமைஞ்சு கிடக்கிறது. ஆகவே இங்க ஹிமவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அறக்கட்டு அதனுடைய பின்புறத்திலிருந்து கொஞ்சம் போர்ஷனை எடுத்து நிததே உனக்கு கொடுத்துருக்கார். எப்படி கொடுத்தார் அப்படின்னா தொயி ஹரணரூபேனா, உனக்கு வந்து ஸ்திரீதனமாக கொடுத்திருக்கார். எதை கொடுத்திருக்கார்? தன்னுடைய அறக்கட்டை வந்து சக்திக்கு கொடுத்திருக்கார். என்ன புரிஞ்சுக்க போறோம் நம்ம? தந்தை தான் ஒரு குழந்தைக்கு வடிவத்தை அமைச்சு கொடுக்கிறார், ஸ்கெல்டனை உருவாக்கி கொடுக்கிறார், உடம்பை உருவாக்கி கொடுக்கிறார். எப்படி? தன்னுடைய பீஜத்தை வந்து தாயாருடைய கர்ப்பபாத்திரத்துக்குள்ள செலுத்தி அதுல இருந்து முதல்ல ஆரம்பமாகிறது இந்த கட்டத்திலிருந்து முதல்ல எல்லா குழந்தைகளும் பெண் குழந்தைகள் தான்.
சக்தியை தவிர உலகத்துல பிறக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. சக்தி ஒருவள் தான் எல்லாமாக பிறக்கிறாள். செடிகொடி மரங்கள்ல இருந்து பூக்கிறதான எல்லா மரங்களும் பெண் இனத்தை சேர்ந்தது. ஆண் இனத்து மரங்கள் காய்க்காது, பெண் இனம் தான் காய். அதே மாதிரி கர்ப்பஸ்தையான எல்லா ஸ்திரீகளும் முதல்ல குழந்தைய வந்து எந்த குழந்தை பெண் குழந்தை தான். 6 வாரம் எவ்வளோ ஆச்சு? 6 42. முதல் 42 நாளைக்கு எல்லா குழந்தைகளும் அத்தனை தாய்மார்களுடைய கர்ப்பவதிகளுடைய வயிற்றுக்குள்ளேயும் பெண் குழந்தையாகத்தான் இருக்கும். மெடிக்கல் சயின்ஸ் ஆல்சோ த சேம் ஒப்பீனியன். முதல்ல எல்லாரும் பிறக்கிறது பெண்ணாகத்தான் பிறப்பார்கள். 6 வாரத்துக்கு அப்புறமா தான் புதுசாக ஒரு ஹார்மோன் உற்பத்தியாகி அது ஆனா பெண்ணாங்கிறதான தீர்மானத்துக்கு வரும். அதனால கன்சீவ் ஆகிறதான அத்தனை பெண்களும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல நாம் எடுத்துருக்கக்கூடியதான ஒரு குழந்தை நம்மளுடைய உதரத்துக்குள்ள கர்ப்பபாத்திரத்துக்குள்ள வந்திருக்கக்கூடியதான குழந்தை பெண் குழந்தையே, சந்தேகப்படவே வேண்டாம். இதை பெண்ணால தான் பிறக்க வைக்க முடியும், பெண்ணு தான் பிறக்கவும் முடியும். இது பிரபஞ்ச சத்தியம். ஆண்கள் பீஜத்தை கொடுத்தாலும் பிறப்பதெல்லாமே பெண் தான். சக்தி தான் பலவிதமாக மாறப்பட்டிருக்காள், இந்த பரிணாமமாயிருக்கு இந்த உலகத்துல. ஆகவே இங்க ஹிமவான் தன்னுடைய அறக்கட்டிலிருந்து ஒரு போர்ஷனை எடுத்து பராசக்தி கொடுத்துட்டார். தொய் ஹரணரூபேன நிததே அதகாத்தே. அதனால அது என்ன காரணமானதுனால, அந்த காரணத்தினால உன்னுடைய விஸ்தீர்ணோ குருரயம் அசேஷாம் வசுமதிம். வசுமதிங்கிறது ரொம்ப அழகான ஒரு புண்ணியநாமம். வசுமதி, வசுந்தரா, வசுதா, அன்னதா, வசுதா, விருத்தா, பிரம்மாத்மக்கிய ஸ்வரூபிணி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஓரோ நாமங்களும் கொஞ்சர நாமங்கள். அழகுன்னு அப்படி ஒரு அம்மா அழகு. ஒரு மந்திரத்தையும் சும்மா கண்ணால பார்த்ததுக்கு உமா கொடுக்கணும் தோணும். அவ்வளவு அழகான மந்திரங்கள். வசின்யாதி வாக்தேவர்கள் எப்படியெல்லாம் அதை வந்து உண்டு பண்ணியிருக்கா அந்த ஓரோ மந்திர உச்சாரணத்தையும். சில்லற கிடையாது, எல்லாம் பெரிய 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 விஷயங்கள். லலிதா சஹஸ்ரநாம மந்திரத்தை வந்து சொல்லறதுக்கு நம்ம வந்து அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோம். அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இல்லாமல் ஒருத்தராலையும் லலிதா சஹஸ்ரநாமம் ஜெபம் பண்ண முடியாது. அப்பேற்பட்டதான் அழகான இந்த வசுமதி அப்படிங்கிறதான பேர் போட்டு குறிக்கும். வசுமதி எப்படின்னா அசேஷேனாம் வசுமதி. உன்னுடைய இந்த நிதம்பம் அப்படிங்கிறது, இந்த பட்டக்ஸ் அப்படிங்கிறது, இந்த பின்புறமாகிறது ரொம்ப தடியாகவும் விசாலமாகவும் இருக்கிறதுக்குள்ளதான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹிமவான் அவனுடைய அந்த டிஎன்ஏ, அவனுடைய அந்த ஜீனை, அவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை, அனுகிரகத்தை வந்து உன்னுடைய உடம்பாக வார்த்து கொடுத்திருக்கார். பார்வதி வந்து ஹிம பார்ஸ்வத்துல பிரத்யக்ஷமாகிறாள். ஹிமவான் மேனகா தேவிக்கு வந்து பிறந்த பொண்ணு கிடையாது பார்வதி தேவி. ஹிமவான் வந்து தவம் பண்றார் பரமேஸ்வரை நோக்கி. பரமேஸ்வரர் நீ அம்பாளையே நோக்கி தவம் பண்ணு அப்படிங்கிற. அம்பாளுக்கு வந்து ஹிமவானுடைய தேவி பாகவத்தை ரொம்ப அமோகமாக வியாக்கியானம் பண்ணியிருக்க அந்த விஷயத்தை. ஹிமவான மாதிரி ஒரு அபூர்வமான பயபக்தி இருக்கக்கூடியதான ஒரு பக்த ஸ்ரத்தாஞ்சலி யாருக்கு இருக்காது? அவ்வளோ பெரிய பக்தர் பராசக்தியினுடையது. கேட்டுக்கிறார், தாயே எனக்கு நீ குழந்தையாக பிறப்பாயா? நீ குழந்தையாக பிறந்தா கூட நான் உன்னை வந்து தாயேன்னு கூப்பிடுவேம்மா. நான் பார்த்துருக்கேன் பல தமிழ்நாடு குடும்பங்கள்ல பெண் குழந்தைகளை தாயே என்று அழைப்பார்கள். பெற்றோர்கள் கூட பிறந்தவர்கள் கூட எல்லாருமே. அந்த தாய்க்குலம் அந்த பெண்ணுக்கு அவ்வளவு மகாத்மத்தை கொடுத்திருக்கிறதான ஒரு பைதிருகம் நம்மளுடைய பாரத தேசத்துல, முக்கியமாக இந்த தமிழ் பண்பாடுல. அப்போ ஹிமவான் சொல்றார், அம்மா பராசக்தி, நீ எனக்கு குழந்தையாக பிறந்தாலும் நான் உன்னை தாயே என்று அழைக்கிறேன். அது போதுமா? அதனால தயவு செஞ்சு நீ எனக்கு பெண்ணாக பிறக்க வேண்டும். பகவதி பார்க்கறா, ஹிமவான், நான் இப்போ உன்னை வந்து ஹிமவான் அப்படின்னு அழைக்க முடியும், பர்வதராஜா அப்படின்னு அழைக்க முடியும். நான் உனக்கு பிறந்த பிறகு நான் உன்னை வந்து என் தாயே, தந்தையே, என் அப்பா என்று தான் கூப்பிட முடியும். அதுக்கு நானும் பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டும். உன்ன மாதிரி ஒரு பக்தனை எனக்கு தந்தையாக கிடைக்க நான் பரம பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கு குழந்தையாக வந்த பிறந்து உன்னுடைய சீராட்டு பாராட்டுக்கு நான் பாத்திரமாகிறேன். என்னுடைய அவதார நோக்கம் அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு அனுகிரகம் பண்ணி விடுறார். அது போலவே ஹிமவத் பார்ஸ்வப்படி ஹிம பர்வதங்களுக்கு நடுவிலே இந்த பார்வதி தேவியானவள் கௌரி அவதாரம் எடுத்து வராள் குழந்தை வடிவத்தில். அம்பாள் எந்த கர்ப்பத்திலையும் பிறக்க மாட்டாள். அம்பாளை தாங்கக்கூடியதான சக்தி எந்த பெண்ணுக்கும் உலகத்தில் கிடையாது. ஆகவே ஒரு சிறு பெண் குழந்தையாகவே தோற்றம் அளித்தால் அந்த தேவியை பார்த்து ஹிமவான் தன்னுடைய மனசாவாச்சா கர்மனா சாஷ்டாங்க பிரணாமத்தை சொல்லி மேனகா கிட்ட எடுத்து கொண்டு கொடுக்குற. மேனகா தான் பர்வதராஜனுடைய பத்னி. மேனகா கிட்ட கொடுத்து அந்த குழந்தைக்கு பார்வதி என்றதான பேரை சூட்டி வளர்த்து வந்து
பெருசாக்கி விடுகிறார்கள். அப்படி ஹிமவான் தன்னுடைய ஹிமவத் பார்ஸ்வத்துல பிறக்க இடம் கொடுத்தார். பிறந்த இடம் எங்க எப்படி இருக்கும்? முதுகு பின்பறந்தான், குழந்தையினுடைய பின்பறந்தான் பூமியில பதியும். அதுக்கப்புறமா தான் காலு பதியும். காலை கூட குழந்தைகள் எப்போ மேல் தூக்கி வச்சுதான் இருக்கும். பிறந்த குழந்தைகள் காலை கீழே போடாது அவ்வளவு சீக்கிரம். நீங்க பார்த்துருப்பீங்க, தலையும் முதுகும் பட்டக்ஸ் வரைக்கும் தான் பூமியில் இடிக்கும் எல்லா குழந்தைகளுக்கும். ஆகவே தன்னுடைய அறக்கட்டளிலிருந்து பிறக்க வைத்தவர் அல்லது கொடுத்தவர் அப்படிங்கிறதான ஒரு மகாத்மியம் இந்த ஹிமவானுக்கு கிடைத்து விட்டது. எல்லா தந்தைகளுக்கும் இந்த அனுகிரகம் உண்டு. ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் ஹிமவான மாதிரி ஒரு தகப்பனை கிடைக்குமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ விஸ்தீர்ணோ குரு ஜயம், இந்த நிதம்பம் ரொம்ப தடியாகவும் பெருசாகவும் விசாலமாகவும் இருக்கிறதுனால அசேஷாம் வசுமதியும் சமஸ்த மாயா பூமண்டலத்தையும் அது மறைக்கிறது. அம்பாளினுடைய கருணை மாயை விலக்கிறது அப்படிங்கிறதான அர்த்தம். அதெல்லாம் அம்பாள் எழுதி உட்கார்ந்தா பின்னாடி எல்லாம் தெரியாதுல அர்த்தம். சமஸ்த மாயா பூமண்டலம், மாயா பூமண்டலம் அப்படின்னா மாயினால இருக்கக்கூடிய பூமண்டலத்துக்கு சமமாக அவ்வளவு பெருசா இருக்குமா மாயை, மாயினுடைய சக்தி அது மறைக்கிறது நம்மள. அந்த மாயைக்கு சரியான பூமியினுடைய மாயில் நம்ம சிக்கின்றோம்னா அவ்வளவுதான், ஒன்றும் புரியாது. அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்காக நாம் தப்பிக்கிறோம். அசேஷாம் வசுமதியும் நிதம்ப பிராக்பாரா, அந்த நிதம்பத்தினுடைய அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஸ்தகயதி, அது மறைக்கிறது. லகுத்துவம் நயதி, அதனால் என்னாச்சுன்னா லகுத்துவம் அப்படிங்கிறதானது எளிமையையும் அது கொடுத்துருக்கு. அப்போ அம்பாள் சுஸ்திரையாக, சுஸ்திர யௌவனா அப்படிங்கிறதான பேர்ல அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கு. அந்த பஞ்சபிரம்மாசனத்துல பராசக்தி சுஸ்திரையாக அசையாம அப்படி ராஜ கம்பீரத்தோட ஸ்ரீ மகாராஜ்னியாக ராஜராஜேஸ்வரியாக வீட்டிருக்கிறாள். அந்த உட்கார்ந்து இருக்கிற பாவத்திலேருந்தே தெரியறது அவ்வளவு ஸ்திரதை இருக்கக்கூடியதான ஒரு உடம்பு. அது தேவையில்லாததுக்கெல்லாம் அது அந்த மாயைக்கெல்லாம் அது அடிப்படாது. எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான சக்தி. இந்த பிரபஞ்சம், இந்த பூலோகம், அண்ட சராச்சரம், பிரம்மாண்டம் சர்வத்தையும் அடக்கக்கூடியதான இந்த திரு உதிரம் அம்பாளுடையது. அப்ப அதுல இப்படி ஸ்திரமாக அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக அமர்ந்திருக்காள் அல்லவா, அந்த உட்கார்ந்த அழகைத்தான் இந்த உருவமாக வர்ணிக்கிறார் பகவத்பாதர். ஆகவே ரகசியமாக இருக்கக்கூடியதான இந்த அங்கங்களை எல்லாம் நாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். எஸ்பெஷலி இந்த பப்ளிக் ஆடியன்ஸ்ல இதுக்கு மேல எல்லாம் அதை நேரடியாக பதிவு பண்றது பெரிய அர்த்தம் இல்லாமல் இல்லை. இது இருக்கிறதான ரகசியம் என்ன அப்படின்னா, பூமி ஒரு பக்கம் எப்பவுமே பிரகாசமாகவும் இன்னொரு பக்கம் எப்பவுமே இருட்டாகவும் இருக்கும். இதுக்கு சயின்டிபிக்கலி எவரிபடி கேன் கிவ் ஆன்சர். ஒன்று சூரியனை ஃபேஸ் பண்றது, இன்னொரு சூரியனை ஃபேஸ் பண்றது, அவ்வளவுதானே. 1670 கிலோமீட்டர் ஹவர் ஸ்பீடில் இந்த பூமியை ரொட்டேட் பண்ணிட்டு உட்காந்துரும். ஆர்பிட்ல இருந்து 23 டிகிரி டில்ட்டா இருக்கும். இந்த பூமியில சூரிய பிரகாசம் பதிய இடம் எல்லாம் லக்னம்னு பேரு, சூரிய பிரகாசம் பதியாத இடம் எல்லாம் விலக்னம்னு பேரு. நமக்கு மாயை மறைக்கப்பட வேண்டும். மாயை நமக்கு ரொம்ப டேஞ்சர். மாயிட்ட தப்பிக்கலை அப்படின்னா நம்மளால எந்த விதமான உத்தாரணமும் பண்ணிக்க முடியாது. அதற்கு யாரு உதவுகிறார்கள் அப்படின்னா பராசக்தி தான் உதவ முடியும். அம்பாள் தான் தன்னுடைய அந்த விஸ்தாரமான இந்த உடம்பை வைத்துக்கொண்டு பிரம்மாண்ட ஸ்வரூபிணியான பராசக்தி நிதம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பின்புறத்தினால அப்படி மறைக்கிறாள். அதான் ஒரு பாகம் எப்பவுமே இருட்டு, இன்னொரு பாகம் எப்பவுமே பிரகாசம். இன்னொன்னு, இந்த சந்திரனுடைய இருட்டாக இருக்கிறதான பின்புறம் தான் பித்ருலோகம். சந்திரனுடைய ஃப்ரண்ட் சைட்ல பிரகாசமாக இருக்கக்கூடியதான பாகம் தான் தேவலோகம். இப்படி ரெண்டாக சந்திரனுக்கு பாவனை பண்ணிக்கணும். அப்ப இந்த பின்புறத்தில் இருக்கக்கூடியதான மாயை அப்படிங்கிறது இருட்டு, தமசு அப்படிலாம் அர்த்தம் அதுக்கு வரலாம். இந்த இருட்டு அப்படின்னா கருப்பு அப்படின்றதெல்லாம் அதுக்கு தமிழ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம் இதுல என்ன அப்படின்னா, அம்பாள் உட்கார்ந்து இருக்கக்கூடியதான அந்த போஸ்டர், அதுல யாரெல்லாம் அம்பாள் இப்படி சுஸ்திரமாக சிம்ஹாசாருடையாக ராஜராஜேஸ்வரியாக உட்கார்ந்து இருக்கிறதான அந்த அழகை பார்த்து தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அக்னி ஸ்தம்பனம் செய்ய முடியும். அதுபோலவே மாயாவிலிருந்து தப்பிக்க முடியும், மாயை அடக்க முடியும், மாயையிலிருந்து ஜெயிக்க முடியும். இப்படிங்கிறதான பலவிதமான அனுகிரகத்தை இந்த பராசக்தி சுரூபமான நீ கொடுக்கிறாய் அப்படின்னு நான் எண்ணுகிறேன் என்கிறார் பகவத்பாதர். உலகத்துல இந்த குருத்துவம் அப்படிங்கிறதான ஆகர்ஷண சக்தி, கிராவிடேஷன் பவர் அதுவும் விஸ்தாரமாகவும் இருக்கிறது இந்த பூமியை தவிர வேறு எதுவும் கிடையாது.
ஹிமவான் என்பவர் வந்து பூதர நாயகன் பேர். இந்த பூமிக்கு அதிபதியாக, பூமியினுடைய ராஜாவாக இருக்கக்கூடியவர். பூமியை விட அதிகம் பூமியினுடைய பூர்ண சக்தியும், பூமியை வந்து கண்ட்ரோல் பண்றது, பூமியை ப்ராப்பரா அந்த மாதிரி சுற்ற வைக்கிறது எல்லாமே வந்து இந்த அச்சுதண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மத்தாட்டமா இந்த ஹிமவானோடது கண்ட்ரோல்ல தான் எல்லாம் அப்படி சுத்தின்னு இருக்கு. அதனால இது ஒரு அதிசய அலங்காரம், அதிசயப்பட வேண்டியதான ஒரு தத்துவம். அந்த ஹிமவான் போன்றதான சுஸ்திரமான மகாசக்தி, அதனுக்கு கீழே இருக்கக்கூடியதான இந்த பூமியினுடைய சஞ்சாரம், இந்த பாரத தேசம் தட்சிண பாகம், இதே போல அதனால நான் பார்த்துருக்கேன். மற்ற மேப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறத ஒவ்வொரு ராஜ்யத்தினுடைய மேப் பார்த்தேன்னா ஒரு மாதிரியா இருக்கு. பாரத தேசத்தினுடைய மேப் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்துருக்கேளோ. அப்படி அம்பாள் வந்து 2 கரங்களையும் இப்படி காளியாட்டமா நீட்டிண்டு பாதத்தின் சிறுசு வரைக்கும் இருக்கிறதா மாதிரி ஒரு பாவனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அந்த பூலோகம் அப்படின்னு, அந்த பூப்பிரதேசம். அதுபோல இந்த பூமியில் இருக்கக்கூடியதான எல்லா ஆகர்ஷண சக்திகளையும் யாரெல்லாம் ஆகர்ஷணம் பண்றா ரொம்ப முக்கியமாக அப்படின்னா ஆத்மாக்களை, இந்த ஜீவாத்மாக்கள் கணங்களாக இந்த பிரம்மாண்டம் பூராவும் சுத்தின்னு நடக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் வீடு கொடுக்கலாம், அல்லது ஒரு பெர்மனன்ட் மார்க்கத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன பண்றா அப்படின்னா இந்த ஹிமவான் அப்படிங்கிறதான ஹிமவத் பர்வதம், சுமேரு போன்றதான இந்த ஹிமவத் பர்வதத்துல நிறைய விஷயங்கள் தங்கிறது வந்து அப்படி அடிச்சு கொடுறது இல்லை. அது இருந்து அந்த கிளேசியர் சொல்லுவாள், அந்த ஜலக்கணங்களாக இப்படி ஒழுகி கங்கா நதி வழியாகவும் பிரம்மபுத்திரா வழியாகவும் இல்லை அப்படி ஒழுகி வருது. அப்படி ஒழுகி வந்து பூப்பிரதேசங்கள்ல பல இடங்கள்ல அது செடி கொடிகள் வழியாக ஏறிடும். அதிலிருந்து காய்கனிகள் எல்லாம் உருவாகும், அதையெல்லாம் தின்னுவார்கள் மனிதர்கள். அதுல இருந்து அன்னாத் மனஹா மனம் உருவாகும், அதே மாதிரி பீஜம் உருவாகும், ரத்தம் உருவாகும். இப்படி ஒன்று கடைசியில வந்து பீஜஸ்வரூபம், இதுதான் சுக்லதாது சப்ததாதுக்குள்ள. அது வழியாக பிறவிக்கு தேவையான ஒரு உடம்பு கிடைக்கும். அந்த உடம்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஜீவனுடைய அம்சமும் இருக்கு, அதுதான் ஸ்பந்தனம். அப்போ ஒரிஜினல் ஜீவன் உள்ள என்ட்ரு பண்ண போறது 7வது மாசத்துல, சப்தமே மாசே ஜீவ பிரவேசகா. இந்த குரு பகவானுக்கு ஜீவன் அப்படிங்கிறதான ஒரு பேர் உண்டு பரியாயத்துல. பிரகஸ்பதி இருக்காரு நவகிரகங்கள்ல, அவருக்கு ஜீவன் அப்படிங்கிறதான பேர். ஜீவேன் துஷ்ணகராஜ் குஜஸ்ஸ சுஹൃதோ ஜுரி லார்கி சமோ அப்படின்னு ஸ்தோத்திரம். இப்படி அந்த ஜீவன் அப்படிங்கிறதான தத்துவம் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி இப்படி ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இந்த அதாவது எந்த பொருட்கள் ஆனாலும் பரவாயில்ல, அது விதையானாலும் பரவாயில்ல, காயானாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குள்ளே அது உட்கார்ந்துட்டு இருக்கு ஸ்பந்தன வடிவத்துல. தாயாரான பராசக்தியுடைய அனுகிரகம் கிடைப்பதனால அது பெருசாகி அதனுடைய செய்ய வேண்டியதான தர்மம் என்னவோ அது கேட்டதான ஒரு உருவத்தை உருவாக்கி கொண்டு ஒரு குழந்தை வடிவத்தில் அது வளர்ந்து பெருசாகிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் அடைக்கலம் கொடுக்கக்கூடியதான மகாசக்தி இந்த பராசக்தியினுடைய நாபிபத்மம், சுவாதிஷ்டான பத்மம், மூலாதார பத்மம், அதுக்கு பின்புறமாக இருக்கக்கூடியதான இந்த நிதம்பம் அப்படிங்கிறதான பின்பாகம், இந்த இடத்துல தான் சர்வ ப்ராசஸிங்கும் நடக்கிறது. ஆகவே நமக்கு பிறவி கிடைக்கிறதுக்கு காரணம் ஏதாவது தாயை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமெல்லாம் வரத்துக்கு ரெடி வந்ததுக்கு அப்புறமா யார் ரிசீவ் பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு பெண், ஏதாவது ஒரு ஸ்திரீ, ஓகே பரவாயில்ல வந்துக்கிட்டு நான் என் உடம்புக்குள்ள நான் வளர்த்து எடுக்கிறேன் அப்படிங்கிறதான பர்மிஷன் கொடுத்தாலே அந்த குழந்தைக்கு வளர முடியும். இந்த அம்மாவை நடுவில் அபோஷம் பண்ணிட்டு வந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ஆகவே சக்தியினுடைய அந்த அனுகிரகம், பரிபூர்ணமான அனுகிரகம் இந்த ஜீவனுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த ஜீவனால ஒரு குழந்தை வடிவத்தில் வளர்ந்து பெருசாக முடியும். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தம். குருத்வம் விஸ்தாரம் ஸ்ரீதரபதிஹி பார்வதி நிஜானிதம் பாதா சித்ய त्वयि हरिणरूपेण निदधे अदस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतिं निदम्बप्राग्भारः स्थगयति लघुत्वं नयति च. सर्वं जगदम्बार्पणमस्तु. हरि ओम्.